சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உப்பலான எண்ணெயை குடிக்காத பூரியும் சனா மசாலாவும் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் அந்த பூரி ப்ரெஸ் மேக்கரில் தான் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே நிறைய நம்ம செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ ஒரே அழுத்து தான் நம்ம அதில் இவ்வளோ அழகாக வந்துடும். இப்போ அதுக்கு சனா மசாலா, ஹோட்டல் ஸ்டைல் சனா மசாலா இதெல்லாம் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். 125 கிராம் கொண்டக்கடலையை முளைகட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் முளைகட்டை இல்லை அப்படின்னாக்கி நைட்டு 8 மணிக்கு ஊறப்பட்டால் போதும். அதை எடுத்து குக்கரில் போட்டு 1 கப்பு தண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் போட்டால் போதும். இது நல்லா ஊறி நம்மளுக்கு முளைகட்டினால சீக்கிரமாக வெந்துடும். நான் 4 விசில் போட்டால் போதும். நீங்கள் உங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுவிடுங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த கோதுமை மாவில் இந்த கொண்டக்கடலை மாவும் சேர்ந்துருக்கு. அதாவது 1 கிலோ கோதுமைக்கு 100 கிராம் கொண்டக்கடலையும் போட்டு அரைச்சி வச்ச மாவு. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு எப்படி நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு போல் நல்லா தளதளன்னு இருக்கக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இப்படி நல்லா பின்னும் பிசைஞ்சு விட்டுருங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இப்போது மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அந்த சனா கிரேவி செய்வோம் இல்லையா, அது வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், இப்போது இது நல்லா வெந்திருக்கணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்டாகிட்டு இருக்கும். இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நம்ம இதை மசிச்சு எடுக்கணும். பாருங்கள், இதை நீங்கள் மசிச்சு எடுக்கணும். இல்லை அப்படின்னாக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி விட்டு. இதை தண்ணி விட்டு கலந்து தான் எடுக்கணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3 பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இதில் நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா நிறம் மாதிரி வரணும். வதங்கி இப்படி நல்ல நிறம் மாதிரி வரணும். இப்போ இதில் ஒரு சின்ன ரம்பா இலையை போட்டுருங்க. இந்த ரம்பா இலை இல்லை அப்படின்னா 2 புதினா இலையை போட்டுருங்க. போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போகணும். அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இதை மூடி வச்சு நல்லா வதக்கி விடணும். அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், அதாவது அதில் ஜீரகம், நல்ல மிளகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுவும் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தான். அதையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போன உடனே நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டு. கொதி வந்த பிறகு தான் நீங்கள் கொண்டக்கடலையே போடணும். வேக வச்சு கொண்டக்கடலையே போட்டுருங்க. பாருங்கள், தண்ணியோடையே போட்டுருங்க. நமக்கு தேவைப்படும். பாருங்கள், இவ்வளோ இப்படி இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் மசாலா எல்லாம் கொண்டக்கடலையிலே இறங்கின பிறகு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிட்டு நீங்கள் மல்லித்தலை தூவலாம். பால் விட்ட பிறகு 2 நிமிஷம் வைக்கணும். இதை இப்போ மல்லித்தலையை தூவி வச்சுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இப்போ மாற்றி வச்சு கம்மனி வாசனையில் சனா மசாலா ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பூரி எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். பூரியை நீங்கள் உங்களுக்கு தகுந்தவாறு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டு எடுங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக இப்போ உருட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம பூரி ப்ரெஸ்ஸர், அதாவது இந்த பூரி ப்ரெஸ் பண்ணது தான் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சப்பாத்தி போடுறது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்படி மாவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு எண்ணெய் கவர் போட்டிங்கன்னா ஒட்டாமல் அழகாக வரும். இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் பிளாஸ்டிக் வரும். லேசாக ஒரு அழுத்து தான். பாருங்கள், உடனே இப்படி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம எவ்வளோ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பூரினாலும் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கும். இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
இது பொங்கி வந்தோடனே நீங்கள் அங்கே மாவை எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்களன்னா ஒரே நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் முடியும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமான முறை. இந்த மாவும் நம்மளுக்கு இதுனா ரேஷன் கோதுமை மாவு தான். இங்கே கடையில் வாங்கின கோதுமையாக இருந்தாலும் இதே மாதிரி கொண்டக்கடலை போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். கொண்டக்கடலை கூட சோயாபீனும் அதையும் வாங்கி போட்டு அரைச்சி எடுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகட்டும் இருக்கும், நல்ல சத்து நிறைந்தது. அதனால் அப்படி அரைச்சி பாருங்கள். நீங்கள் கோதுமை மாவு சப்பாத்திக்கு அரைச்சும்போது பாருங்கள், பூரி எவ்வளோ பொங்கி வந்திருக்கு. எண்ணெயே குடிக்காது, எண்ணெய் குடிக்கவே இல்லை நம்ம அந்த பூரியில். பாருங்கள், எல்லாமே தேவைக்கு சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சன்னா மசாலாவும் கம்மனி வாசனையாட்டு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.